வணக்கம். குத்து வரிசையில் வரக்கூடிய 4 அடி வரிசை பாடத்தில் வேறொரு வகையான பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் வராது, கால் வராது, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாடம். அதாவது கலைக்கிறதுல பல வகை உண்டு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஒரு பழைய வீடியோவிலே ஒன்று என்டர் த ட்ராகனில் ஒரு விதமாக கலைப்பாங்க, அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். நம்ம பாடத்தில் வரக்கூடிய கலப்பு முறை அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய கலப்பு முறையை நம்ம பார்த்துருப்போம். வாங்க இப்போது ஒரு கட்டு போட்டாங்க. இந்த கட்டை இது வெளியில் தள்ளுறோம், சரிங்களா? வெளியில் தள்ளோம். நம்ம பாடத்துக்கு கீழே வந்து கலப்பு, ஒரு கலப்பு, அடுத்தது அடி, இப்படி போவோம் பாடம். இந்த அடியை சும்மா பயிற்சிக்கு தான், இது வந்து எல்லா இடத்துக்கும் சுகந்ததில்லை, பயிற்சிக்காக அப்படி காட்டணும், சரிங்களா? இந்த அடி இது வந்து ஒரு பயிற்சி பாடம். அடின்னா இடியாக போகணும். இது கையை மூடி இதை வச்சு அப்படியே அந்த முகத்துக்கு போகணும் அடி. அதுதான் முறையான பாடம். ஆரம்பத்திலே கொடுத்தோன்னா ஒரு மேலே ஒரு அடிபட்டு விடும். அப்படின்னாலும் நம்ம கொடுக்க கிடையாது. மீண்டும் குத்துலாம், குத்து கீழேருந்து கலைக்கிறோம், ஒரு அடி, சரிங்களா? இப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கலைக்கிறோம், குத்து குத்து மேலேருந்து கலைச்சி அப்படி ஒரு பாடம், சரிங்களா? மீண்டும் குத்து குத்து 1 2 3, சரிங்களா? இப்போது 3 அடி ஆயிடுச்சு. அடுத்த அடி துக்கடா அடி, அப்படியே பரட்டி இந்த பக்கம், அப்படியே இந்த பங்கு கொடுத்தோம், பரட்டி இந்த பக்கம். முன்னாடி ஒரு விதமான துக்கடா அடியை 9 அடி வரிசையில் கொடுத்தோம். இன்னைக்கு நாம் 4 அடி வரிசையில் வரக்கூடிய வேறொரு துக்கடா அடி இடின்ற மாதிரி ஒரு பாடத்தை நம்ம செய்யப்போம். 1 மேலேருந்து கழிச்சு 2 3, பாருங்க, 1 2 3 4, இதான் பாடம். இப்போ 1 2 3 4, புரியுங்களா? இப்போ இது அந்த நட்சத்திர காலத்திற்கு உழணும், அந்த மாதிரியான பாடம். இது மிக விரைவாக 1 2 3 4 ஒரு அடி, அது போது கட்டுது அப்படியே. இங்கே பாருங்கள், இந்த கட்டுக்கும் இந்த கட்டுக்கும் உள்ள அடிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 1 மேலேருந்து கலைக்கணும், 2 அப்படியே 3, இந்த அடி இப்படி கட்டி இது உள்ளே வரல, இருக்குமா கட்டிட்டாங்க, அப்படியே பரட்டி இந்த பக்கம் 1 2. இது இது இந்த ரவுண்டு ஒரு கட்டை தெரிஞ்சால் நம்ம எல்லாம் சாத்தியம். எக்காரணத்தை கொண்டோம் இதை வந்து நம்ம குந்தோலை உட்காந்து பயிற்சி பண்ணுறது. ஆரம்ப கட்டத்தே குந்தோலை உட்காந்து குத்து ஆடு, அது புரியுதா? இதை வந்து ஏற்றி செய்யும்போது நம்ம இறக்கி தான் செய்யணும். உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வெளியில் தவறான பாடங்கள் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இதே நிலையில் செய்யணும். அப்படியே 1 2 3 4, புரியுதுங்களா? மீண்டும் 1 2 3 4 இப்படி செய்யும்போது ஏதோ இப்படியே நம்ம இப்படி பண்ணுற மாதிரி தோணும். இது பாதுகாப்பான நிலை கிடையாது. ஏற்றி கொடுத்துக்கலாம். 1 2 3 4 இப்போ பண்ணும்போது அவர் நம்மளுடைய வரப்பகுதி பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாமே ஒன்றி நிலையிலேருந்து செய்யணும். எக்காரணத்தை கொண்டோம் இப்படி குண்டோல் இப்படிலாம் பண்ணுறோன்னா, ஒரு எதிரி இப்படி ஏதாவது பண்ணுறோன்னா நம்மளுடைய ஒரே ஒரு பீக் வச்சு இதுதான் இதை முடிச்சோன்னா கதை முடிஞ்சிடும். மாதிரி ஒருத்தர் செய்கிறான்ல ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, புரியுங்களா? அப்போது அந்த நிலையே தவறான நிலை. நம்ம எதிரிகிட்ட செய்யும்போது அதை செய்யக்கூடாது, புரியுதா? பயிற்சிக்கு செய்யத்தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்த நிலையில் போனோம். ஏற்றாம குத்து 1 2 3 4 இப்படியே பழகிட்டோன்னா என்ன ஆகும்? அதே பயிற்சி தான் வரும். மீண்டும் குத்து 1 2 3 4, இது ஒரு பாடம். அப்போ நம்ம பாடம் படிக்கணும்னா அதுக்குள்ள நுணுக்கத்தை புரியணும். என்கிட்ட படிச்சிங்கன்னா விழாவரே எல்லாத்தையும் விளக்கிடும். அதனால் நீங்கள் வெளியில் யார் நிலையில் தப்பாக நிற்கிறான் அப்படின்னு புரியும். அவங்க கண் மேலே தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு நிற்கிற நிலையை பார்த்து முடிச்சு இப்போ கொடுத்து. இப்போ நம்ம பயிற்சி வந்ததுனால நம்ம சொல்லாமல் செய்யும்போது நேராக கட்டிக்கு ஓடாது, புரியுதுங்களா? அப்போ இதை செஞ்சு இதை பண்ணும்போது அவர் இங்கே போகும்போது என்ன ஆகிடுச்சு, பிடிச்சிக்குமா? அப்புறம் என்ன தற்காப்பு கலையில் இந்த நிலையில் நின்னா என்ன பாதிப்புன்றது சொல்கிறேன். அதுபோலவே நம்மளுடைய மாணவர்கள் எல்லாரும் கட்டு இங்கே தான் வைப்போம். அதை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்கே எக்காரத்தை வந்து வைக்க மாட்டோம், ஒரு வேலை செய்ய மாட்டோம். இதெல்லாம் தவறான முறை. ஏன்னா நுணுக்கமான பாடங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அடிபடுவீங்க, புரியுதுங்களா? இப்போ கூட்டு 1 2 இப்போ இங்கே கட்டு இருக்கிறதா தான் ஓடி ஆகும், புரியுதுங்களா? மேலே கலைச்சி அந்த அடியை கொடுக்குறோம். இங்கே இருக்கும்போது நேரம் அப்படி வரணும்.
கஷ்டமாக இருக்கும். இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து வரும். இங்கேருந்து அப்படியே வர்றதுக்கும் விழா பகுதியிலேருந்து மேலே வரும், அதாவது இங்கே வச்சிருந்து இப்படி மேலே வர்றதுக்கும் இங்கே அப்படியே இப்படி வர்றதுக்கும் வித்தியாசம் புரியணும். குத்து வரிசை என்றால் மிக மிக நுணுக்கமான அரிய வகை பல பாடங்களை கொண்ட ஒரு கலை. தமிழருடைய பாரம்பரிய போர்க்கலை. இதெல்லாம் விளையாட்டு போட்டி கலை கிடையாது, போர்க்கலை. போர்க்கலையில் ஒரு வினாடியில் எதிரியை வீழ்த்தணும், அது போன்ற நுணுக்கங்கள் கொண்ட பாடம். அதனால் இது போன்ற பாடம் நல்லா பயிற்சி பண்ணுங்க. இது போல் வேறு ஒரு பாடத்தில் அடுத்த வகுப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.